டிமார்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த 3 பீஸ் சோப் பாக்ஸ் வந்து உண்மையிலே ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நீங்கள் இந்த சோப் பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெறும் பேஸும் லிட்டும் இருக்கக்கூடிய சோப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸில் கீழே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சோப் யூஸ் பண்ணிவிட்டு அதை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து தண்ணி லீக் ஆகிருக்கும். இதில் 3 பீசஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வழியாக லீக் ஆகக்கூடிய வாட்டர் வந்து பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு சோப் பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி 3 பீஸ் இருக்கக்கூடிய சோப் பாக்ஸ் வாங்குறது தான் நல்லது. ஸோ லிட், சென்டர், பேஸ் இந்த மாதிரி 3 பீசஸ் வர மாதிரியான சோப் பாக்ஸாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் தேட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டிமார்ட்டில் இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் கிடைக்குது. அதுவும் வெறும் 79 ரூபிக்கு தான். இந்த சென்டர் போர்ஷனோட லென்த் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 9 சென்டிமீட்டர், டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இது வந்து வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் வந்து ஒரு மைசூர் சாண்டல் சோப் வச்சு பார்த்தோம். அதுவே இது உள்ளார போகுது. ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு உங்கள் சோப் இதுக்குள்ளே போகுமா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த சைஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சோப்பே உள்ளே போக முடியுது. அதாவது கிட்டத்தட்ட 125 கிராம் வெயிட்லேயே நம்ம இல்லையா, அந்த மாதிரி சோப் பாக்ஸே நம்ம வந்து உள்ளார வைக்க முடியுது.